இந்த வெள்ளி வந்து தங்கத்துக்கு இணையாக தான் வளரும் கூடுன்றதுனால இந்த வெள்ளியை மட்டும் நீங்கள் தனியாக பேச தேவையில்லை. அதே மாதிரி வெள்ளியில் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது தேவையில்லாத முதலீடு இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம். காசை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விட தானே முதலீடு. ஆமாம், இவ்வளோ காசை கொண்டு போயிட்டு இவ்வளோ வெள்ளி வாங்கிட்டு தான் என்ன அர்த்தம்? வைக்கிறதுக்கு சின்னதாக இருக்கணும் தானே ஈஸி முதலீடு இல்லைங்களா? அப்போ பிஸ்னஸ் ரீதியாக, இண்டஸ்ட்ரியல் ரீதியாக, ஸ்டாக்கு ரீதியாக நீங்கள் வாங்கி வைக்கிறதுங்கிறது வெள்ளி வாங்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வெள்ளி வாங்க முடியாது பாரா, அவங்க தங்கத்தை தான் சின்ன சின்ன காயினாக வாங்கணும் இல்லைங்களா? நம்ம அப்படி தானே வாங்க முடியும், கிராம் கொண்டு தான் வாங்க முடியும். அப்படி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வெள்ளியும் தங்கமும் ஒரே ஈக்குவலான ஒரு ரேஷியோவில் தான் போகுன்றதுனால வாங்குறதுனால இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு குழப்பம் தேவையில்லை. உங்களால் எது சாத்தியமோ அதை வாங்கலாம். ஏன் சார் இப்போ வந்துட்டு சில்வர் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் சில்வருக்கும் வந்து லோன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார், உண்மையாக சில்வருக்கு அந்த மாதிரி டிமாண்ட் ஏறுமா? அதாவது நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நம்ம உலக எக்கனாமிக்கு வந்து பேஸ்ட் ஆன் கோல்டு. அதனால அந்த கோல்டு வந்து ஒரு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா காசு, அது வந்து அந்த காசை வந்து கோல்டு கையிருப்புக்கு தகுந்த மாதிரி அடிக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. வெள்ளி கையிருப்புக்காக நம்ம அடிக்கிறது கிடையாது. ஒருவேளை வெள்ளி கையிருப்பை வைத்து அடிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தால் தான் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கலாம். ஏன் கோல்டு பேங்க்கில் வாங்குறாங்க? ஏன்னா அந்த மெட்டல் உடனே விற்கலாம். அந்த பணத்துக்கு கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு பேப்பர் தான் காயின், கரன்சி. ஓகேங்களா? அப்போ நான் டைரெக்டாக கோல்டும் கரன்சி ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நான் வந்து கோல்டு இவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறது தான் கரன்சி. அப்போ இவ்வளோ ஹோல்டு பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து நோட் அடிக்குது. அப்போ கோல்டும் நோட்டும் ஒன்று. அதனால அவங்க பணத்துக்கு மாற்றாக அதை பயன்படுத்துகிறாங்க. வெள்ளி பணத்துக்கு மாற்று கிடையாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அப்போ 1 கிலோ கோதுமை வந்து காசு கொடுத்தானே வாங்குறீங்க, நான் ஒரு 2 கிலோ கோதுமை கொண்டு போய் பேங்க்ல அடமான வைக்கணும் எப்படி பண்ணுவீங்க? அது எப்படி சார்? அப்போ இப்படி வெள்ளியும் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க நான் சொல்றது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம், நீங்க இவ்வளோ பெரிய பார் கொண்டு போய் வெள்ளியை கொண்டு போய் பேங்க்ல அவன் எங்கே கொண்டு அடுக்குவான்? இருக்கிற சின்ன அது வந்து பணத்துக்கு மாற்று. அப்போ நீங்கள் கூலி விலை லாபம் இந்த மாதிரி டாஸ் கேபிட்டல் இந்த மாதிரி மூலதனத்தை பற்றி படிக்கிறது, முதலீடுகளை பற்றி படிக்கிறது, இந்த பணம் எப்படி உற்பத்தி ஆச்சு, இந்த பணம் எப்படி ரொட்டேஷனுக்கு வந்துச்சு, எப்படி பண்ட மாற்று முறையிலேருந்து பணம் மாற்றுறதுக்கு வந்துச்சு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த தங்கம் இங்கே என்ன ரோலில் இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த தங்கம் ரோலில் இருக்கிறதுனால தங்கத்துக்கு வேல்யூ. இந்த பணத்துக்கு மாற்றாக தங்கம் இல்லாமல் போனால் அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய நோட்டு எல்லாமே தங்கத்துக்கு ஈக்குவலாக தான் வச்சுக்கிறோம். இதை மாற்றுறதுக்கு இன்னொரு என்ன இல்லை, காம்படிட்டர் தங்கத்துக்கு யாரும் இது வரைக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் தங்கத்தை பற்றி எதுவும் கேர் எடுக்க தேவையில்லை. வெள்ளியை வாங்கலாமா வாங்க வேணாமான்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தங்கத்தை தாண்டிட்டு வெள்ளி ஓடவே ஓடாது எப்பயும்.